எப்படி வீட்டில் அரிசி மாவு வறுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஸோ இன்றைக்கு எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தேன், பேர் டக்குனு ஞாபகம் வருதில்லை. ஆனால் வீட்டில் அரிசி மா எப்படி வறுக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட சொன்னது. ஸோ அதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் அந்த அரிசி மா எப்படி வீட்டில் வறுக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ செய்கிறேன். ஸோ இதில் நான் என்ன செய்தேன்னு சொன்னால், இதில் நான் வெள்ளை பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு வேணுமென்னா நீங்கள் சோப்பு பச்சை அரிசியிலையும் இதை நீங்கள் வறுத்தெடுக்கலாம், உங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் அமௌண்ட் இல்லை, பட் என்றாலும் நான் 2 கப் அல்லாட்டிக்கு 400 கிராம் வெள்ளை பச்சை அரிசி எடுத்து கழுவி அதை 3 மணி நேரம் ஊற வச்சு வடிய வச்சு இப்படி ஒரு பேப்பர் டவலில் போட்டு காய வச்சுறேன். ஆனால் இது கம்ப்ளீட்லியாக காயில் ஒரு லைட்லியான ஈரத்தன்மை இருக்குது. இந்த லைட்டான ஈரத்தன்மை இருக்குது, ஆகலும் ஃபுல்லாக காய விடையில். ஸோ இப்போ இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டாக அரைச்செடுப்போம். ஸோ இந்த கிரைண்டரில் நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்செடுப்போம், நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இதில் நான் ஒரு போல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே சின்ன கண்ணில் பின்னரை வச்சுருக்கேன், வச்சுக்கொண்டு இப்போ அரைச்சதை இதுக்குள்ள போடுவோம். ஸோ இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்க மாவை இதுக்குள்ள போடுவோம். இந்த நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். ஸோ நான் இருக்கிற மிச்ச அரிசி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். ஸோ இருக்கிற எல்லா அரிசியும் போட்டு அரைச்சிட்டு நல்லா பட்டா இப்போ இதில் போட்டுட்டு அரைச்செடுப்போம். கை வச்சு அரிக்கலாம், ஆனால் கை வைக்காமல் அரிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா இன்னும் ஸ்மூத்தாக இருக்குன்னு நீங்கள் செய்கிற இடியப்பமோ போட்டுண்டாலும். நீங்கள் கை வச்சு அரிச்சிங்கன்னு சொன்னால் எப்படியும் அதில் இருக்க குருணி கீழே போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கை வைக்காமல் அரியுங்கோ. கை வைக்காமல் அரைச்சிருக்கிறேன். ஸோ இவ்வளோ குருணி, இந்த குருணியை திரும்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி நல்லா பட்டை எடுக்கணும். இந்த கிரைண்டரில் போடுவோம். ஓகே, இந்த கிரைண்டரில் போட்டிருக்கோம். இதை அரைச்செடுப்போம். இந்த குருணியையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். இதில் போட்டுட்டு இதையும் அரைச்செடுப்போம். ஸோ இதை அரைச்சிட்டு இதில் ஒரு குருணியும் வராத அளவுக்கு இதை அரைச்செடுக்கணும். ஸோ நான் இவ்வளோத்தையும் அரைச்சிட்டு இதில் வர குருணியை போட்டு அரைச்செடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நான் அரைச்சதில் திருப்பி குருணியை கிரைண்டரில் போட்டிருக்கேன். இதையும் அரைச்சி அவ்வளோத்தையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த குருணி திருப்பி போட்டு அரைச்ச இதில் மிச்ச குருணி இவ்வளோ தான் இருக்குது, தேவையில்லை இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இந்த மா எல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ இதை நான் வறுத்து காட்டுறேன் எப்படி வறுக்கிறேன். ஸோ நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணல, இதில் ஒரு தாச்சி எடுத்து வச்சிருக்கேன். கொண்டு நான் அரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை பச்சை அரிசி மா இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு கை விடாமல் கிளறி இதை வறுக்கணும். இதில் ஒரு 4 நிமிஷமாக தான் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்தோன்றிருக்கிறேன். கை விடாமல் இதை கிளறி இருங்கோ, எல்லாட்டிக்கு எரிஞ்சிடும். அப்புறம் 10 நிமிஷமாக தான் இது வறுத்தோன்றிருக்கும், இன்னும் வறுக்கணும். இடக்கிட இப்படி அமர்த்தி ஒரு ½ செகண்ட் விட்டுட்டு திருப்பி இப்படி கிளறி விடுங்கோ. ஸோ இப்போ சரியாக 11 நிமிஷம் இதை நான் வறுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் இடியப்பத்துக்கும் புட்டுக்கும் நீங்கள் வறுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 12 நிமிஷம் எக்ஸாக்டாக வறுத்தீங்கன்னா காணும். என்ன சொன்ன இந்த புழுங்கலா வறுக்கிறேன்னு சொல்கிற இல்லைம்மா, புழுங்கலா வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த இடியப்பம் எல்லாட்டிக்கு புட்டு சாஃப்டாக வரும். அதை விட கூட வறுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது இந்த அவிச்சமா ஏதாவது மிக்ஸ் பண்ணித்தான் நீங்கள் இடியப்பம் எல்லாம் போட்டு செய்யலாம். தனியாக வறுத்த அரிசி மாவில் செய்கிறேன்னு சொன்னால் அந்த புழுங்கலா வறுத்திங்கன்னு சொன்னால் தான் இது பர்ஃபெக்டான சாஃப்டான இடியப்பம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சரியாக ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரையும் நான் 12 நிமிஷம் இதை நான் வறுத்துருக்கேன் மீடியம் ஹீட்லேருந்து. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நீங்கள் புழுங்கலா இந்த அரிசி மாவு வறுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த கரண்டியோட பின்பக்கம் இருக்குல்ல, இந்த பின்பக்கத்தால் அப்படி தட்டுனீங்கன்னு சொன்னால் இந்த பறக்குதில்ல, இந்த அப்படி பறந்து இந்த சைடில் போய் ஒட்டுது பாருங்கள். திருப்பி காட்டுறேன். கரண்டியில் பின்பக்கத்தால் இப்படி லைட்டாக நீங்கள் இதில் தட்டுனீங்கன்னு சொன்னால் இந்த அப்படி பறக்குதில்ல, இப்படி பறந்து போய் இந்த சைட் பேனில் ஒட்டுது. இப்படி வரைக்கும் இது பர்ஃபெக்டாக புழுங்கலாக இதை நீங்கள் வறுத்துருக்கீங்கன்ற அர்த்தம். ஸோ நான் எக்ஸாக்ட்லி ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரையும் 12 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் கை விடாமல் கிளறி இதை நான் வறுத்துருக்கிறேன். ஸோ இப்படித்தான்
இடியப்பத்துக்கும் நீங்கள் புட்டுக்கும் நீங்கள் வறுத்தெடுக்கணும். தனியாக அரிசி மாவில் நீங்கள் புட்டில் இடியப்பம் செய்ய போகிறதா இருந்தால், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவிச்சமாக இதுக்கு கிளக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 18 to 20 நிமிஷம் வறுக்கணும். ஸோ என்ன ஒருக்கா உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் சரியாக அதை வறுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த இந்த கரண்டியில் பின்பக்கத்தால் அப்படி லைட்டாக தட்டுனீங்கன்னா, இந்த லைட்டாக தட்டினீங்கன்னா போய் பறக்குதில்ல, அப்படி பறக்குதுன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டாக நீங்கள் வறுத்துட்டீங்க. இப்படி பறக்கேக்க பர்ஃபெக்டாக இது வறுத்துட்டேன். ஸோ நான் 12 minutes வறுத்துருக்கேன். இது வறுத்துட்டேன் இந்த அரிசிமா. இப்படித்தான் இந்த அரிசிமா வறுக்கிறது புட்டை இடியப்பத்துக்கு. இது வறுத்து முடிஞ்சது.